இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷ வீடியோ தான் பார்க்க போறோம். நியூ அவெஞ்சர்ஸ் டீம்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆளான சென்ட்ரிக்கும் இப்போ ரீசெண்டா அயன்ஹார்ட் சீரிஸ்ல அறிமுகமான மெஃபிஸ்டோக்கும் பவர் கம்பேரிசனை பத்தியும் ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வந்தா யார் ஜெயிப்பன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். மெஃபிஸ்டோ எம்சியூ யூனிவர்ஸ்ல சக்தி வாய்ந்த ஆட்கள்ல இவரும் ஒரு ஆள் தான். அதுவும் எம்சியூல ஒரே ஒரு வாட்டி தான் தோன்றி இருக்காரு. கிட்டத்தட்ட சென்ட்ரியும் இதே மாதிரி தான். எம்சியூல ஒரே ஒரு வாட்டி தான் இவர் தோன்றி இருப்பாரு. சென்ட்ரி தான் முதல்ல தண்டர் போல்ஸ் படத்துல வந்து அவரோட சாஃப்டான பாப் கேரக்டரையும் அவரோட இன்னொரு பக்கம் மிருகத்தனமான சென்ட்ரி கேரக்டரையும் பாய்டேமே காட்டி நம்மளை பயமுறுத்திட்டு போயிருப்பாரு. இது மட்டும் இல்லாம டூம்ஸ்டே படத்துல இந்த கேரக்டரை காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எம்சியோட மிகப்பெரிய படங்கள்ல இந்த கேரக்டர் தோன்ற போறதுனால அந்த படத்துல ஒரு பெரிய ரோல் இந்த கேரக்டர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சென்ட்ரி மாதிரி படத்துல அறிமுகமாகாம மெபிஸ்டோ எம்சியோட டிவி சீரிஸ்ல அறிமுகமாயிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இவர் வாண்டாவிஷன் சீரிஸ்ல அறிமுகமாக போறதா ஏகப்பட்ட ரூமர் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி அயன்ஹார்ட் சீரிஸ்ல அறிமுகமாகிட்டாரு. ஆனா அதுவும் கடைசி எபிசோட்ல ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுவே அவரோட சக்திகளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானதா இருந்துச்சு. மெபிஸ்டோ கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவரால் எதையும் பர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ற திறமை அவர்கிட்ட இருக்கு. இதை நம்ம அயன்ஹார்ட் சீரிஸ்ல தெளிவா பார்த்திருப்போம். இது மட்டும் இல்லாம மெபிஸ்டோ ஒரு டார்க் மேஜிக்கால உருவாக்கப்பட்ட ஒரு கூட பார்க்கர் கிட்ட கொடுத்து பார்க்கருக்குன்னு தனித்துவமான சக்திகள்லாம் வழங்கியிருப்பாரு. அதோட நிறுத்திடாம ரீரியையும் தன் வசப்படுத்துறதுக்காக அவளோட இறந்து போன ஃப்ரெண்டான நடாலியையும் திருப்பி உயிரோட கொண்டு வந்திருப்பாரு. மெபிஸ்டோவால இறந்து போன ஒரு கேரக்டரை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்ததை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இறந்து போன ஒரு கேரக்டரை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுன்றது அவ்வளவு ஈஸியா யாராலையும் பண்ணிட முடியாது. இது மட்டும் இல்லாம மெபிஸ்டோ கிட்ட நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அரக்கத்தனமான சக்திகள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. சொல்ல போனா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை விட இவரால் மேஜிக்கை திறமையா கையாள முடியும். இல்லாத ஒன்ன கூட இவரால் உருவாக்க முடியும். இதை நம்ம அயன்ஹார்ட் சீரிஸ்ல பார்த்திருப்போம். மெபிஸ்டோவும் ரீரியும் ஒரு பீஸா ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை பார்த்திருப்போம். அந்த பீஸா ஷாப் கூட மெபிஸ்டோ அவரோட மேஜிக்கால உருவாக்குனது தான். அதோட இவரால் ஆப்போசிட்ல இருக்கவங்களோட மைண்டை கூட ரீட் பண்ண முடியும். அவரோட மரணத்துக்கு அப்புறம் கூட அவரோட சொந்த உலகத்துல மறுபடியும் அவரால் உயிர்ப்பிக்க முடியும். யாரோட உருவத்துல வேணாலும் தன்னை மாத்திக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களை ஒரு ஸ்லேவ் மாதிரி இவர் பயன்படுத்திப்பாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் ஆசைகளையும் மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களோட ஆன்மாவை தன்வசப்படுத்தி தன்னோட சக்திகளை பெருக்கிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. இது மாதிரி பயங்கரமான ஆபத்தான சக்திகள் தான் மெபிஸ்டோ கிட்ட இருக்கு. மெபிஸ்டோ கிட்ட என்னதான் இவ்வளவு சக்திகள் இருந்தாலும் மெபிஸ்டோவால சென்ட்ரி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? மெபிஸ்டோ கிட்ட இருக்கிற மாதிரியே பயங்கரமான சக்திகள்லாம் நம்ம சென்ட்ரி கிட்ட இருக்க தான் செய்யுது. சென்ட்ரி பால் ஜென்கின்ஸ் ஜோலி அப்படின்ற ரைட்டர்ஸால 20s ரிலீஸ் ஆன தி சென்ட்ரி காமிக் புக்ல முதல்ல தோன்றி இருப்பாரு. சென்ட்ரி முதல்ல அறிமுகமானதுக்கு அப்புறம் பல தடவை தோருக்கும் சென்ட்ரிக்குமே சண்டை வந்திருக்கு. சென்ட்ரியை விட தோர் ஒரு சக்தி வாய்ந்த அவெஞ்சர்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காகவும் சென்ட்ரியோட இருள்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக மட்டுமே ஏகப்பட்ட தடவை தோருக்கும் சென்ட்ரிக்கும் சண்டை வந்திருக்கு. சென்ட்ரி கிட்ட 1 மில்லியன் சூரியனை ஒன்னா சேர்த்தா எவ்வளவு சக்திகளை வெளிப்படுத்த முடியுமோ அதே சக்திகளும் சென்ட்ரி கிட்ட இருக்கு. சொல்ல போனா சென்ட்ரி கிட்ட இதை விட அதிகப்படியான சக்திகளே இருக்குன்னு கூட சொல்லலாம். சென்ட்ரியோட சக்திகளை பத்தி தெளிவா வரையறுக்கப்படாததுனால அவர்கிட்ட இவ்வளவு சக்திகள் தான் இருக்குன்னு நம்ம அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. வேணா நம்ம கெஸ் பண்ணலாம், மித்தபடி கரெக்டா கச்சிதமா சொல்லிட முடியாது. 1 மில்லியன் சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு பெரிய சக்தியை உருவாக்க முடியுமோ அதே அளவான சக்திகளும் நம்ம சென்ட்ரி கிட்ட இருக்கு. ஆனா அந்த சக்திகள் எல்லாமே ஒரு இருளா சென்ட்ரியோட வாய்டா இருக்கு. சென்ட்ரியோட வாய்டை பத்தி தண்டர் போல்ஸ் படத்திலே தெளிவா சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரிமே எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான கேரக்டர்ன்றதையும் படத்திலே காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் சென்ட்ரியை நம்ம படத்துல பார்த்ததை விட ஒரு ஆபத்தான கேரக்டர்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? காமிக்ல ஒரு தடவை மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாரோட ஞாபகத்துல இருந்த சென்ட்ரியை மட்டும் அடியோட அழிச்சிடுறாங்க. இதனால சென்ட்ரினா யாருன்னே மார்வல் யூனிவர்ஸ்ல எக்கச்சக்கமான பேருக்கு தெரியாம போயிடுது. அப்படியே சென்ட்ரியும் அவரோட அரக்கத்தனமான சென்ட்ரி உருவத்தை விட்டு பாப்பா வாழ ஆரம்பிக்கிறாரு. அதோட சென்ட்ரி யாருங்கிறதையுமே எல்லாருமே மறக்கவும் செஞ்சிடறாங்க. ஆனா சென்ட்ரியோட பவரை பத்தி நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. கடவுள்கள் ஒருத்தரான ஏரிஸே ரெண்டா பிச்சு போட்டவர். இவ்வளவு சக்திகள் இருக்க சென்ட்ரியால மெபிஸ்டோவை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? சென்ட்ரி கிட்ட பிசிக்கலா யாராலையும் அவ்வளவு ஈஸியா டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பலமான சக்தி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல சென்ட்ரி தன்னோட மனதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பலவீனமான ஒருத்தர் தான். ஆனா மெபிஸ்டோ இதையே தனக்கு சாதகமா பயன்படுத்தி ரீரியையும் பார்க்கரையும் மாதிரி சென்ட்ரியையும் தன் வசப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மெபிஸ்டோ சென்ட்ரியை விட ஒரு படி மேல சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. மெபிஸ்டோவால ரொம்ப ஈஸியாவே சென்ட்ரியை டிஃபீட் பண்ணிட முடியும். அயன்ஹார்ட் சீரிஸ்ல எப்படி ரீரி கிட்ட பேசி ரீரியை தன் பக்கம் இழுத்தாரோ அதே மாதிரி ரொம்ப சுலபமாவே பேசிய சென்ட்ரியை கட்டுப்படுத்திட முடியும். மெபிஸ்டோவை டிஃபீட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு ஆளால தான் முடியும். அது நிச்சயமா வாண்டா தான். ஸ்கார்லட் விட்சோட பயங்கரமான சக்திகளை இதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை பார்த்திருப்போம். காமிக்லயும் சரி மூவிஸ்லயும் சரி அவளோட சக்திகள் எப்போதுமே வரையறுக்கப்படாம எல்லையற்றதா இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. ஃபைனலா ஏதோ ஒரு வகையில மெபிஸ்டோக்கும் ஸ்கார்லட் விட்சுக்கும் சண்டை வந்தா மெபிஸ்டோவை முழுவதும் அழிக்கிறதுக்கான எல்லா சக்திகளுமே ஸ்கார்லட் விட்ச் கிட்ட இருக்கு. ஆனா இதை தாண்டி ஆகத்தா ஆளலாங்களை கூட இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் எனிவே சென்ட்ரி என்னைக்குமே மெபிஸ்டோவை எதிர்த்து நின்று சண்டை போடுற அளவுக்கான ஒரு ஆளா என்னைக்கும் இருக்க முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.